ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரக்டர்ஸ் டெஸ்டினி அப்படிங்கிற ப்ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை டாக்டர் சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் எழுதியிருக்காங்க. வாங்க ஃபஸ்ட்டு டாக்டர் சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணனோட பயோகிராஃபி பார்த்துடலாம். டாக்டர் சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் செப்டம்பர் 5, 1888 பிறந்திருக்காங்க அண்ட் 1975 இறந்துருக்காங்க. இவர் ஒரு ப்ரொஃபவுண்ட் ஸ்காலர், ஸ்டேட்ஸ்மேன் அண்ட் ஃபிலாசபர். இவர் 1952 1962 வரைக்கும் இந்தியாவுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1962 1967 வரைக்கும் இவர் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அண்ட் இவர் செகண்ட் அம்பாசிடராகவும் இருந்திருக்கிறாரு சோவியத் யூனியனில் 1949 to 1952. அதுக்கப்புறமா இவர் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் 4th வைஸ் சான்சலராகவும் இருந்திருக்காங்க. இவருடைய ஒரிஜினல் நேம் ராதாகிருஷ்ணய்யா. இவருடைய பர்த்டேயை தான் நம்ம டீச்சர்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா, ஒரு டீச்சராக இவர் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் இவரோட பர்த்டேயை நம்ம டீச்சர்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். இவர் இவரோட ஏர்லி எஜுகேஷன் எல்லாமே திருத்தணியில் தான் முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் முடிச்சிருக்காங்க. இவர் ஃபிலாசபி ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்கிறாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூரில். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தாவில், அப்புறம் சான்சலர் ஆஃப் ஆந்திரா யூனிவர்சிட்டியில், அப்புறம் வைஸ் சான்சலர் ஆஃப் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில், அதுக்கப்புறமா சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி. ஸோ இங்கெல்லாம் இவர் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. இவர் தான் ஃபஸ்ட் இண்டியன் டு டீச் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் இன் இங்கிலாந்து இன் த இயர் 1936 to 1952 ஆஸ் எ ப்ரொஃபஸர் ஆஃப் ஈஸ்டர்ன் ரிலீஜியன்ஸ் அண்ட் எத்திக்ஸ். இவருக்கு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் கொடுத்துருக்குறாங்க இந்தியாவில். அது என்ன அப்படின்னா பாரத் ரத்னா அவார்ட் தான் இந்த இயர் 1954. இப்போது அவருடைய மேஜர் ஒர்க்ஸ் நம்ம பார்த்துடலாம். Indian philosophy, which was published in 1923 to 1927, the philosophy of the Upanishad and 1924, the Hindu view of life, which was published in 1927, an idealist view of life, which was published in 1932, Eastern religions and Western thought, which was published in 1939, and East West some reflections, which was published in 1955. இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ஃபிலாசபியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போது கேரக்டர்ஸ் டெஸ்டினி அப்படிங்கிற ப்ரோஸ் பற்றி பார்க்கலாம். டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹிண்ட் மாதிரி பார்த்துடலாம். அது என்னென்னா, வென் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட், வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். அதாவது இப்போது நம்மக்கிட்ட வெல்த் நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம எதையுமே இழக்க போகிறதில்ல. வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட். அதே இது நமக்கு நம்மளோட ஹெல்த் போயிடுச்சுன்னா ஏதோ ஒன்று இழந்துட்ட மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கேரக்டரை இழந்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டதா அர்த்தம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் டெஸ்டினிலையும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கேரக்டரை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்கிறாங்க. வாங்க டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். The times ahead of us are of a very difficult character. ஸோ அதாவது இயர்ஸ் ஆர் சேஞ்சிங். இயர்ஸ் போய்கிட்டே தான் இருக்கும், டைம்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். The movements which took place in other countries during a span of centuries have all occurred here more or less simultaneously. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்கும். இப்போது இந்தியாவில் ஏதாவது ஒரு மூமெண்ட் இருந்தது அப்படின்னா அதே டைமில் இங்கிலாண்ட்லேயும் ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ மூமெண்ட்ஸ் அப்படின்றத பாஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வாட் ஆன்சர் டு தி ரினைசன்ஸ், தி ரிஃபர்மேஷன், தி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆர் தி பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், ஆல் தோஸ் திங்ஸ் ஹாவ் பீன் டெலிஸ்கோப்ட். ரினைசன்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச் வேர்ட். அதோட மீனிங் ரீபோத் அப்படின்றது தான் அதோட மீனிங். ரீபோத் மீன்ஸ் மறுமலர்ச்சி. கிளாசிக்கல் லேர்னிங் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது கிளாசிக்கல் லேர்னிங் அந்த ஓல்ட் ஏஜஸில் இருந்தது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா மிடில் ஏஜஸில் கொண்டு வராங்க. ஸோ இந்த ரினைசன்ஸோட ஃபாதர் யார் அப்படின்னா சாசர், ஜாஃப்ரி சாசர் தான் த ஃபாதர் ஆஃப் ரினைசன்ஸ். அடுத்தது ரெஃபர்மேஷன். ரெஃபர்மேஷன் அப்படின்னா சர்ச்சில் சில மாற்றங்களை கொண்டு வருவாங்க, சில சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. அதாவது கேத்தலிக் சர்ச்லேருந்து பிரிஞ்சு ப்ராட்டஸ்டன்ட் ஆகிறது, அந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, அதுதான் ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். விக்லிஃப் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் ரெஃபர்மேஷன். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1720 1820 அண்ட் 1840 நடந்திருக்குது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் விக்டோரியன் ஏரால கூட நம்ம பார்க்கலாம். நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, நிறையா ஃபேக்ட்ரிஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஸ்டீம் என்ஜின்,
புதுசாக நிறைய மிஷின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்களோட அந்த ஃபேக்ட்ரிஸ்க்கு தேவையான மிஷின்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னா பாலிட்டிக்ஸில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது மூமெண்ட் வித்தின் அ கண்ட்ரி, அந்த ஒரே கண்ட்ரிக்குள்ளே பாலிட்டிக்ஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஆல் தோஸ் திங்ஸ் ஹாவ் பீன் டெலிஸ்கோப்டு. இது எல்லாமே வந்து டெலிஸ்கோப்டு. ஸோ ஆஸ் டு சே இன் தீஸ் ஃபியூ இயர்ஸ் இன் அவர் country, if we wish to follow a political revolution by a social and economic one, our universities must send out batches of scientists, technicians, engineers, agriculturalists, etc. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேட்சஸ் ஆஃப் சயின்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், இன்ஜினியர்ஸ், அக்ரிகல்ச்சுரலிஸ்ட் இந்த மாதிரி கிராஜுவேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, யூனிவர்சிட்டியில் வந்து எஜுகேட்டட் ஆகி வெளியில் போவாங்க. தீஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் சேஞ்சிங் த ஃபேஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ நம்மளோட நாட்டில் சில சேஞ்சஸ் கொண்டு வரது, நம்மளோட நாட்டோட முன்னேற்றத்திற்கு வந்து நமக்கு வந்து சயின்டிஸ்ட் தேவை, டெக்னீஷியன்ஸ் தேவை, இன்ஜினியர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சுரலிஸ்ட்லாம் நமக்கு வந்து தேவை தான். ஆனாலும் character is important. These are essential for changing the face of our country, the economic character of our society. ஸோ இந்த மாதிரி சயின்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தேவை தான். எதுக்காக அப்படின்னா நம்மளோட சொசைட்டியில் வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். எக்கனாமிக் கேரக்டர், அதாவது சொசைட்டியில் எக்கனாமிக் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தேவை தான். பட் we should not believe that science and technology alone are enough. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து போதுமானது கிடையாது அப்படின்றத மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. There are other countries, much advanced countries in the world which achieved marvelous progress in the scientific and technological side, but yet they are torn by strife and they are unable to bring about peace, safety, security of their own people. இப்போ நம்ம பார்த்தோன்னா நிறைய வெல் அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் இருக்குது. அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. நல்ல ஒரு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு டெக்னிக்கலி நிறைய டெக்னாலஜிக்கல் சைட்லலாம் நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. ப்ராக்ரெஸ் ஆகிட்டே இருக்காங்க. அந்த ப்ராக்ரெஸ்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு இந்த பீப்புள் வந்து எப்படி வந்து அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து டெவலப்மெண்ட் இருக்குது, அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனாலும் அந்த பீப்புள் அந்த கண்ட்ரியால் அந்த பீப்புளுக்கு என்ன கொடுக்க முடியல, அங்கே வாழ்கிற மக்களுக்கு வந்து சேஃப்டி கொடுக்க முடியல, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபு கொடுக்க முடியல, அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்க முடியல. அவங்களோட ஓன் பீப்புளுக்கே அவங்களோட அந்த அட்வான்ஸ்டு டெவலப்மெண்ட் வச்சு அந்த மக்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி அவங்களால கொடுக்க முடியலை. நமக்கே தெரியும், இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த வார் பற்றி நமக்கு தெரியும். அந்த ரஷ்யாவும் உக்ரைன் எவ்வளோ ஒரு வெல் டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தாலும், அதாவது இப்போ ரஷ்யாலலாம் பார்த்திங்கன்னா ஆயில், பெட்ரோலியம், கேஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் இருந்தாலும் அவங்களோட மக்களுக்கு வந்து அவங்களால சேஃபான ஒரு லைஃப்பை கொடுக்க முடியலை. ஃபுல் டைம் சண்டைன்ட்டே இருக்காங்க. அவங்கக்கிட்ட எப்போவுமே ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு ஃபியர், அந்த மக்களுக்குள்ள ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களோட லைஃப்க்கு வந்து ஒரு போதுமான செக்யூரிட்டி அவங்களுக்கு இல்லை. ஸோ இட் ஒன்லி ஷோஸ் தட் அதர் குவாலிட்டிஸ் ஆர் ஆல்சோ நெசசரி பிசைட்ஸ் தோஸ் டெவலப்டு பை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மற்ற குவாலிட்டிஸும் நமக்கு தேவை தான், மற்ற டெவலப்மெண்ட்டும் நமக்கு தேவை தான். அதே சைடு நமக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் போதுமானது கிடையாது, கேரக்டரும் இம்பார்ட்டண்ட். அதாவது கம்பேஷன், ஹியூமனிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். சயின்ஸ் இஸ் ஆல்சோ ரிகார்டட் ஆஸ் எ பிரான்ச் ஆஃப் ஃபிலாசபி. இப்போ சயின்ஸை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறோம். ஃபிலாசபி மீன்ஸ் லவ் ஆஃப் விஸ்டம். த ஃபங்க்ஷன் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் இஸ் not merely to send out technically skilled and professionally competent men, but it is their duty to produce in them the quality of compassion. இப்போ ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் வெறுமனே ஒரு டெக்னிக்கலி ஸ்கில்டு ஸ்டூடெண்ட்டை மட்டும் வெளியில் அனுப்புறது அதோட கடமை கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஒரு கம்பேஷனை உருவாக்கணும். அதாவது ஒரு ஹியூமனிட்டி, ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பீப்புளாக அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து மாற்றணும். அதுதான் வந்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டியோட கடமை. அவங்கள வந்து ஒரு எஜுகேட்டடாக மட்டும் அது வெளியில் அனுப்பாமல், ஒரு கிராஜுவேட்டாக மட்டும் வெளியில் அனுப்பாமல், அவங்களுக்குள்ள ஹியூமனிட்டியையும் ஹியூமன் பீயிங்கை, ஒரு நல்ல மனுஷனாக, ஒரு நல்ல சிட்டிசனாக, ஒரு ஹியூமனிட்டியோடு அவங்கள என்ன பண்ணணும், வெளியில் அனுப்பணும். அதுதான் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட கடமை. த குவாலிட்டி விச் எனேபிள்ஸ் த இண்டிவிஜுவல்
இண்டிவிஜுவல்ஸ் டு ட்ரீட் ஒன் அனதர் இன் அ ட்ரூலி டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, அதாவது ஹியூமனிட்டி அவங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மற்றவங்களை என்ன பண்ணுவாங்க, நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட்டோடு என்ன பண்ணுவாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. Our religions have proclaimed from the very beginning that each human individual is to be regarded as a spark of the divine. ஸோ ஒவ்வொரு ரிலீஜனுமே வந்து என்ன அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, எதை இன்ட்ரோ பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்குள்ளும், அதாவது ஈச் ஹியூமன் இண்டிவிஜுவல் இஸ் டு பி ரிகார்டட் ஆஸ் அ ஸ்பார்க் ஆஃப் த டிவைன். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுளுடைய தன்மை இருக்குது, ஒரு ஸ்பார்க் இருக்குது, அந்த டிவைனிட்டி இருக்குது அப்படின்றத வந்து நம்மளோட ரிலீஜியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து சொல்கிறாங்க. Tattvamasi, that are thou is the teaching of the Upanishad. Tattvamasi அப்படின்னா you are yourself, I am that அப்படின்றது தான் அதோட மீனிங். இஸ் த டீச்சிங் ஆஃப் த உபனிஷத். உபனிஷம் என்ன சொல்கிறது அப்படின்னா தத்வாமாசி, யூ ஆர் யோர் செல்ஃப் அப்படின்றத தான் டீச் பண்ணுறாங்க. த புத்திஸ்ட் டிக்ளேர் தட் ஈச் இண்டிவிஜுவல் ஹாஸ் ஹிஸ் இன் ஹிம் அ ஸ்பார்க் ஆஃப் த டிவைன் அண்ட் குட் பிகம் அ போதிசத்வா. ஸோ புத்த மதம் என்ன சொல்லுது, எதை டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்குள்ளேயும் ஒரு ஸ்பார்க் ஆஃப் த டிவைன் இருக்குது, அதாவது அந்த கடவுளுடைய ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி மூலமாக அவங்க வந்து எப்படி மாறுறாங்களாம், போதிசத்வாவாக மாறுறாங்களாம். போதிசத்வா அப்படின்றது ஒரு புத்த மதத்தில் உள்ள ஒரு டெய்டி, ஒரு காடஸ், அந்த காடஸாக மாறுறாங்களாம். ஒவ்வொரு பீப்புளுக்குள்ளேயும் என்ன இருக்குது, ஒரு ஸ்பார்க் ஆஃப் த டிவைன் இருக்குது, ஒரு கடவுளுடைய ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி அவங்க வந்து வெளியில் கொண்டு வரும்போது அவங்க என்னவா மாறுறாங்க, ஒரு டெய்டியாக, ஒரு கடவுளாக மாறுறாங்களாம். தீஸ் ப்ரொக்ளமேஷன்ஸ் பை தெம்செல்ஸ் ஆர் நாட் இனஃப். ஆனால் இந்த இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நமக்கு போதுமானது கிடையாது. மைண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ரெக்வயர்ட் டு பி அல்டர்ட். ஸோ வி மஸ்ட் அல்டர் அவர் மைண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ். நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட மைண்டையும் நம்மளோட ஹார்ட்டையும் வந்து என்ன பண்ணணுமா, ஆல்டர் பண்ணணுமா, சரியா, அது நம்ம வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வி மஸ்ட் ஸ்ட்ரைவ் டு பிகம் அ டெமோக்ராட்டிக், நாட் மியர்லி இன் த பொலிட்டிக்கல் சென்ஸ் ஆஃப் த டேர்ம் பட் ஆல்சோ இன் த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சென்ஸ். ஸோ வி மஸ்ட் ஸ்ட்ரைவ் டு பிகம் டெமோக்ராட்டிக். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், நம்ம வந்து டெமோக்ராட்டிக்காக மாறதுக்கு ட்ரை பண்ணணும். அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக, ஒரு செல்ஃப் கவர்னிங்காக, ஒரு சோசியலிஸ்ட்டாக மாறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். பொலிட்டிக்கல் சென்ஸில் இல்லை, நம்ம மக்களுக்கு சர்வ் பண்ணுற, பப்ளிக்கு சர்வ் பண்ணுற அந்த கான்செப்டில் நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். It is essential to bring about this democratic change, this democratic tempo, this kind of outlook by a proper study of the humanities, including philosophy and religion. So democratic changes and democratic attitudes நமக்குள்ள வளரணும், அது நமக்கு தேவை. That is essential. அந்த மாதிரி அவுட்லுக் எப்போ வரும் அப்படின்னா the proper study of the humanities, including philosophy and religion. ஸோ எப்போ நம்ம வந்து ப்ராப்பராக philosophical புக்ஸையும் ரிலீஜியஸ் புக்ஸையும் நம்ம வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நமக்குள்ளே இந்த டெமோக்ராட்டிக் சேஞ்சஸ் வரும். அந்த டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட், அந்த டெமோக்ராட்டிக் டெம்பர், ஆட்டிடியூட் எல்லாமே நமக்குள்ளே வளரும். ஃபிலாசபிக்கல் டெக்ஸ்ட்டையும் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டையும் ரீட் பண்ணும்போது தான் இந்த ஹியூமனிட்டிஸ் நமக்குள்ளே இன்க்ளூட் ஆகும், வளரும். தெர் இஸ் எ கிரேட் வேர்ஸ் விச் சேஸ் தட் இன் திஸ் பாய்சன் ட்ரீ ஆஃப் சம்சாரா ஆர் டூ ஃப்ரூட்ஸ் ஆஃப் இன்கம்பேரபிள் வேல்யூ. ஸோ பாய்சன் ட்ரீ ஆஃப் சம்சாரா அப்படின்றது என்ன அப்படின்னா அஸ்வத்தா ட்ரீ. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஸ்வத்தா ட்ரீ அப்படின்றது என்னென்னா ஒரு ட்ரீ. நமக்குள்ளே ஒரு இப்போ யார் மேலேயாவது நமக்கு கோபம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோபத்தை நம்ம வெளி காமிக்கும்போது அது அந்த கோபம் வந்து என்ன போயிடும், மறைஞ்சிரும். ஆனால் நம்ம அந்த கோபத்தை வெளியில் காட்டாமல் நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும்போது அது என்னாகும், அது வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிரும். நம்ம கோபத்தை வெளியில் காட்டாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ளேயே அழுவோம் இல்லையா, அப்போது நம்மளோட கண்ணீர் வந்து அந்த மரத்துக்கு தண்ணி ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த மரம் நம்மளோட கண்ணீர்லையும் நம்மளோட அந்த போலியான புன்னகையிலையும், நம்ம கோபத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள பார்த்து சிரிப்போம் இல்லையா, அந்த கோபமான புன்னகையிலையும் அது வளர ஆரம்பிக்கும். அந்த கோபத்தோட அந்த உச்சத்தில் அந்த மரம் வளர ஆரம்பிக்கும் போது அது என்ன ஆகும், லாஸ்ட்டில் ஒரு ஃப்ரூட் கொடுக்கும் இல்லையா. அந்த ஃப்ரூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பாய்சன் ஃப்ரூட்டாக இருக்கும். அந்த ஃப்ரூட்டை அந்த எனிமி சாப்பிடும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்களாம், இறந்து போயிடுவாங்களாம். ஸோ இதுதான் வந்து பாய்சன் ட்ரீ ஆஃப் சம்சாரா. சம்சாரா அப்படின்னா நமக்கு தெரியும், அதுலேயுமே ரெண்டு விஷயம் இருக்குது, அதாவது டூ ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஒன்று டெத், இன்னொன்று ரீபோத் அப்படின்றத அந்த புத்த மதத்தில் வந்து சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட்டில் சம்சாரா அப்படின்னா டெத் அண்ட் ரீபோத் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்ட்லினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்ட்லினஸ் அப்படின்றது அதோட மீனிங்.
There are two fruits of incomparable value. They are the enjoyment of great books and the company of good souls. ஸோ 2 ஃப்ரூட்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்கம்பேரபிள் வேல்யூ உடைய 2 ஃப்ரூட்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னா கிரேட் புக்ஸ் அண்ட் த கம்பெனி ஆஃப் குட், நல்ல புக்ஸை படிக்கிறது, நல்ல புக்ஸ் தான் வந்து நமக்கு பெஸ்ட் கம்பேனியன். இன்னொன்று குட் சோல்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டும் தான் என்னது இன்கம்பேரபிள் வேல்யூ. ஸோ நம்ம நல்ல புக்ஸை ரீட் பண்ணும்போது நம்மளோட தாட், நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே நல்லதாகவே இருக்கும். அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகும்போதும் நம்மளோட லைஃப் வந்து நல்லபடியாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்களை நம்ம வந்து நிறையா கற்றுக்கலாம். And if we want to absorb the fruits of great literature, we must read them not as we do cricket stories, but read them with concentration. So if we want to absorb the fruits of great literature, ஸோ லிட்ரேச்சரில் நம்ம வந்து அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து வேணும், அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா, வி மஸ்ட் ரீட் த லிட்ரேச்சர். ஸோ வி மஸ்ட் ரீட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ரீட் தம் நாட் ஆஸ் வி டூ கிரிக்கெட் ஸ்டோரிஸ். இப்போ நாட் இன்ட்ரெஸ்டட், டிஸ்இன்ட்ரெஸ்டட் ஸ்டோரிஸ் மாதிரி வெறுமனே வந்து ஹப்ஹஸோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரீட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனோடு ரீட் பண்ணணும். ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு ரீட் பண்ணும்போது நமக்கு அது வந்து ஒரு பெஸ்ட் கம்பேனியனாக நமக்கு இருக்கும். ஆர் ஜென்ரேஷன் in its rapid travel has not achieved the habit of reading the great books and has lost the habit of being influenced by the great classics of our country. ஸோ நம்மளோட ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஒரு ரேப்பிட் ஃபாஸ்ட்டில் வந்து போயிட்டுருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கிறதுனால நமக்கு இப்போது ரீட் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. ஆனால் நம்ம அந்த ஒரு டைம் இல்லாத டைம்லையும் நம்ம என்ன பண்ணணும், ஷெடியூல் போட்டு நம்ம வந்து ரீட் பண்ணணும். நிறைய புக்ஸை வந்து ரீட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம புக்ஸை ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா we have to lose the habit of being influenced by the great classics of our country. நம்ம வந்து புக்ஸை வந்து ரீட் பண்ணுறதை வந்து இழந்துட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து லாஸ் பண்ணிடுவோம். நம்மளோட ஹேபிட்ஸை, நம்மளோட லைஃப் ஸ்டைலை, நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம இழந்துருவோம். ஸோ we must to read books with full concentration. If these principles of democracy in our constitution are to become habits of mind and patterns of behavior. ஸோ இந்த பிரின்சிபிள்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட் நமக்கு வேணும் அப்படின்ற அந்த கான்செப்டை நம்மளோட பிரின்சிபிள்ஸாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட மைண்ட்லேயும் நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும். இந்த பிரின்சிபிள்ஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட் நமக்கு வேணும் அப்படின்ற அந்த கான்செப்டை மைண்டில் வச்சுட்டே நம்ம என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட் வந்து நமக்குள்ளே என்ன ஆகும், வளர ஆரம்பிக்கும். நம்மளோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிஹேவியர் வந்து மாறும். அப்படி மாறும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இந்த சொசைட்டியோட ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், ஒரு கேரக்டர் அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இட் கேன் பி டன் ஒன்லி by the study of great literature of philosophy and religion. ஸோ நம்மளோட பிஹேவியர்ஸ், நம்மளோட பிரின்சிபிள்ஸ், நம்மளோட கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு முக்கியம். இது எல்லாமே மாறணும் அப்படின்னா நம்மளோட அந்த ஒரு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத ஒரு கேரக்டர் நமக்குள்ளே வேண்டாம். நம்மக்கிட்ட மற்றவங்கக்கிட்ட நம்ம அடிக்கடி கோபப்படுறோமா, அந்த ஒரு கேரக்டர் நமக்குள்ளே வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, நம்மளோட வந்து கேரக்டர்ஸ் மாறணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம எதை ரீட் பண்ணணும், இட் கேன் பி ஒன்லி டன் பை த ஸ்டடி ஆஃப் கிரேட் லிட்ரேச்சர். நல்ல கிரேட் லிட்ரேச்சர் புக்ஸை நம்ம ரீட் பண்ணும்போது, நம்மளோட ஃபிலாசபிக்கல் புக்ஸை ரீட் பண்ணும்போது, ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டு ரீட் பண்ணும்போது நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு ஹேபிட்ஸ் நமக்குள்ளே வளர ஆரம்பிச்சிடும். நம்மளோட கேரக்டர் வந்து அப்படி என்னாகும், நல்ல ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பியூரிஃபையிங் கேரக்டராக மாற ஆரம்பிச்சிடும். This is why even though our country needs great scientists, great technologists, great engineers, we should not neglect to make them humanist. நம்மளுடைய கண்ட்ரிக்கு சயின்டிஸ்ட், டெக்னாலஜிஸ்ட், இன்ஜினியர்ஸ்லாம் நமக்கு தேவை தான். ஆனாலும் நம்ம எது நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்குள்ள ஹியூமனிசத்தை வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அவங்க எவ்வளோ பெரிய கிராஜுவேட்டாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கம்பேஷன் இருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. While we retain science and technology, we must remember that science and technology are not all. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை நம்ம ரீட்டைன் பண்ணிக்கிடலாம். ஆனால் நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் நமக்கு போதுமானது இல்லை அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. We must note the famous statement that merely becoming literate without the development of compassion, we become demoniac.
ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எவ்வளோ பெரிய லிட்ரேட்டாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய எஜுகேட்டடாக இருந்தாலும் நமக்குள்ள கம்பேஷன் வந்து டெவலப்ட் ஆகலை அப்படின்னா நம்ம டீமானிக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோ யூனிவர்சிட்டி கேன் ரிகார்ட் இட் செல்ஃப் அஸ் எ ட்ரூ யூனிவர்சிட்டி அன்லெஸ் இட் சென்ஸ் அவுட் யங் men and women who are not only learned but whose hearts are full of compassion for suffering humanity. ஒரு யூனிவர்சிட்டி நல்ல கிராஜுவேட்டடை மட்டும் வெளியில் அனுப்பாமல் அவங்களுக்குள்ள கம்பேஷன் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹார்ட், ஒரு நல்ல மற்றவங்களுக்கு சஃபரிங் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஹெல்பிங் டெண்டன்சியை வளர்த்து தான் விடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி எஜுகேஷனே இன்கம்ப்ளீட்டு தான் அவங்களுக்கு. Unless there is that, the university education must be regarded as incomplete. கம்பேஷனோட ஒரு ஹியூமனிட்டியோட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வரல அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கல்வியும் வேஸ்ட்டு தான். அவங்க வந்து அவங்களோட எஜுகேஷனுமே இன்கம்ப்ளீட்டு தான். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெளியில் அனுப்பலை அப்படின்னாலும் அந்த யூனிவர்சிட்டியும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரக்டர் இஸ் டெஸ்டினி. ஸோ நம்மளோட கேரக்டர் தான் நம்மளோட ஃபேட்ஸ், நம்மளோட ஃப்யூச்சர். Character is that on which the destiny of a nation is built. ஸோ ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் தான் இந்த நேஷனை வந்து பில்ட் பண்ணும், நல்ல ஒரு நேஷனை வந்து உருவாக்கும். ஒன் cannot have a great nation with men of small character. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஸ்மால் கேரக்டர்ஸ் இருந்தது, அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பீப்புளால் ஒரு நேஷனை வந்து உருவாக்க முடியாது. இஃப் we want to build a great nation, we must try to train a large number of young men and women who have character. ஒரு நல்ல ஒரு நாட்டை உருவாக்கணும், ஒரு நேஷனை உருவாக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நல்ல கேரக்டர் இருக்கக்கூடிய யங் விமனையும் நம்ம ட்ரெயின் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கேரக்டர் அவங்களுக்குள்ளே வளர்த்து விடணும். நல்ல கேரக்டர் இருக்கக்கூடிய யங் மென் அண்ட் விமனால் மட்டும்தான் ஒரு நாட்டை உருவாக்க முடியும். We must have young men and women who look upon others as the living image of themselves, as our Shastras have so often declared. நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யங் விமனையும் நம்ம உருவாக்கணும். அந்த மாதிரி மக்களால் மட்டும்தான் ஒரு நாட்டை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றது நம்மளோட சாஸ்திரங்கள் சொல்லுது. Whether in public life or in student life, we cannot reach great heights if we are lacking in character. பப்ளிக் லைஃபாக இருந்தாலும் சரி அல்லது ஸ்டூடெண்ட் லைஃபாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு நல்ல உயரத்துக்கு, அதாவது ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு போகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கேரக்டர் இருக்கணும். நம்மளோட கேரக்டர் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணவே முடியாது, நம்மளோட கோலை ரீச் பண்ணவே முடியாது. We cannot climb the mountain when the very ground at our feet is crumbling. ஸோ நம்ம ஒரு மவுண்டன் மேலே ஏறுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே அந்த ஃபீட் வந்து நம்மளோட தரை வந்து ராட்டிங்காக இருந்தது அப்படின்னா, அது க்ரம்பிளிங்காக இருந்ததுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, மவுண்டெயினில் ஏற முடியாது, கிளைம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு உயரத்துக்கு நம்ம ரீச் ஆகி போகணும் அப்படின்னா கீழே நம்மளோட பேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும், நீட்டாக இருக்கணும். ஸோ நம்மளோட கேரக்டர் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு நல்ல உயரத்துக்கு போக முடியும். when the very basis of our structure is shaky, how can we reach the heights we have set before ourselves? நம்ம ஒரு உயரமான ஒரு இடத்துல ஒரு உயரமான ஒரு மலையிலையோ இல்லை எதுலேயோ ஏறுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படி ஏறும்போது நம்மளோட பாடி வந்து ஷேக் ஆச்சுன்னா நம்மளால் எப்படி ஏற முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு ஹைட்டுக்கு நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நம்மளோட பேஸ்மெண்ட், அதாவது நம்மளோட ஸ்ட்ரக்சர், நம்மளோட பாடி கண்டிஷன் வந்து எப்படி இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஏற முடியும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட கேரக்டரும். ஸோ நம்மளோட கேரக்டர் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும், நம்மளால் சாதிக்க முடியும். ஸோ வி மஸ்ட் ஆல் ஹவ் ஹியூமிலிட்டி. ஸோ நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கணும், ஒரு தாழ்மை இருக்கணும், ஒரு ஹியூமிலிட்டி இருக்கணும். Here is a country which we are interested in building up. For whatever service we take up, we should not care for what we receive. ஒரு கண்ட்ரியை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஒரு கண்ட்ரியை வந்து எப்படியாவது உருவாக்கிடணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளோட சர்வீஸை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சர்வீஸை கொடுக்கும்போது நம்ம பலனை வந்து ரிசீவ் பண்ணணும், என்ன ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணக்கூடாது. நம்மளோட சர்வீஸை மட்டும்தான் நம்ம போட்டுகிட்டே இருக்கணுமோ தவிர நம்ம என்ன ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் கேர் ஃபார் வாட் வி ரிசீவ். ஸோ நம்ம வாட் எவர் சர்வீஸ் வி டேக், நம்ம என்ன சர்வீஸ் நம்ம கொடுத்தாலும் நம்மளோட என்ன ரிசீவ் பண்ணுறோம், பலன் என்ன கிடைக்குது அப்படின்றத நம்ம திங்க் பண்ணக்கூடாது. நம்மளோட எஃபர்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். we should know how much we can put into that service. அதே மாதிரி நமக்கு தெரியணும் நம்ம என்ன மாதிரி எஃபர்ட் கொடுக்குறோம், என்ன மாதிரி சர்வீஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக அப்டேட்டிங்காக இருக்கும், நம்ம தெரிஞ்சிருக்கணும்.
That should be the principle which should animate our young men and women. ஸோ நம்ம என்ன எஃபர்ட்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் நம்மளோட ஃபாலோயர்ஸ் வந்து கொடுப்பாங்க. நம்மளோட சக்ஸஸஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற எஃபர்ட்ஸையும் அவங்க வந்து கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற எஃபர்ட்ஸ் அவங்க நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. Ours is a great country, we have had for centuries a great history. Ours is a great country, we have had for centuries a great history. ஸோ நம்மளோட கண்ட்ரி வந்து ஒரு பெரிய கண்ட்ரி. நம்ம கண்ட்ரிக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, கிரேட் ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஏன்னா நிறைய சென்ச்சுரிஸ், நிறைய பீப்புள் வந்து நம்மளோட கண்ட்ரி வந்து பில்ட் பண்ணுறதுக்காக பாடுபட்டிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. த ஹோல் ஆஃப் த ஈஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆர் கல்ச்சர். ஸோ நம்ம ஈஸ்ட் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கல்ச்சர்ஸ் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. வி ஹாவ் டு ரிப்ரசென்ட் வாட் இந்தியா டாட் ரைட் ஃப்ரம் த டைம் ஆஃப் மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா, வெதர் இன் டொமஸ்டிக் அஃபேர்ஸ் ஆர் இன் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் we must adhere to certain standards. ஸோ நம்ம மொஹஞ்சதாரோலேருந்து, அதாவது ஸ்டோன் ஏஜ்லேருந்து இப்போ வரைக்கும் அட் ப்ரெசென்ட் ஏஜ் வரைக்கும் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு தெரியும். என்ன நம்மளோட இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ நம்மளோட கல்ச்சர்ஸ் அந்த ஸ்டோன் ஏஜ்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள கல்ச்சர்ஸை வந்து ஈஸ்டில் உள்ள பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் அஃபேராக இருக்கட்டும் அல்லது டொமஸ்டிக் அஃபேராக இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டை வந்து நம்ம விட்டுட்டு வெளியில் வரக்கூடாது. மை அட்வைஸ் டு யங் men and women, மதர் இந்தியா எக்ஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யூ that your lives should be clean, noble and dedicated to selfless work. ஸோ ஃபைனலாக நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதர் இந்தியா வந்து நம்மக்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதாவது யங் men அண்ட் யங் விமன் கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட மைண்ட் வந்து க்ளீனாக இருக்கணும், நோபலாக இருக்கணும் அண்ட் டெடிக்கேட்டடாக இருக்கணும். நம்ம வந்து செல்ஃப்லெஸ் ஒர்க் கொடுக்கணும், நம்மளோட நாட்டுக்காக நம்ம வந்து செல்ஃப்லெஸ் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஹியூமனிட்டி இருக்கணும், கம்பேஷன் இருக்கணும் அண்ட் நம்மளோட மைண்டு க்ளீனாக இருக்கணும், நம்மளோட திங்கிங் வந்து நோபலாக இருக்கணும் அண்ட் நம்மளோட ஹோல் ஹார்ட்டட்லி நம்மளோட லைஃபையே வந்து செல்ஃப்லெஸ் ஒர்க் கொடுக்கறதுக்கு நம்மளோட சொசைட்டிக்கு வந்து டெடிகேட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன். திஸ் இஸ் வாட் கேரக்டர் இஸ் டெஸ்டினி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.